السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلوات الله وسلامه على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய அளப்பெரிய கிருபையினால் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன ஒரு சுன்னத்தான அமலை நிறைவேற்றிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சில தகவலை தெரிந்து கொள்வதற்காக நாம் இங்கு குழுமியிருக்கின்றோம். இன்றைய தினம் ஏழ்மையிலும் எஜமான் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்தாக வேண்டும். அவன் தெரியாவிட்டால் முஸ்லீமாக கருதப்பட மாட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார் என்று நாம் சாட்சி சொல்லியிருக்கிறோம். இப்படி கலிமா சொல்வது மட்டும் போதாது. அந்த நபி யார், எதற்காக அனுப்பப்பட்டார், அவர் இந்த உலகத்தில் நம் மீது சுமத்தி சென்ற பொறுப்புகள் என்ன, இதையெல்லாம் பற்றி கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த நபியை பற்றி தெரியாமல் நாம் கண் மூடுமையானால் கண்டிப்பாக அதற்கான கேள்வி உண்டு. அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவரை கொண்டு கபரில் வச்சுட அத்தனை கேள்வி, 3 கேள்வி. மன் ரப்புக, மன் நபியுக, மா தீனுக. உன் ரப்பு யாரு, உன்னுடைய நபி யாரு, உன்னுடைய மார்க்கம் என்ன, இந்த 3 கேள்வி பதில் சொல்லி ஆகணும். மறுமையுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதுதான். அதை கடந்து தான் நான் போக முடியும். முறையான பதில் சொல்லுமையானால் இந்த கபர் ஒரு சொர்க்கச்சோலையாக மாறிடும். சரியான பதில் கொடுக்க தவறுமையானால் அந்த மண்ணறை என்பது நரக படுகொழியாக மாறிவிடும் என்பதை நமக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே யாரெல்லாம் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ, அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களோ, கண்டிப்பாக அந்த நபியை பற்றி நாம் தெரிந்தாக வேண்டும். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கண்டிப்பாக நாம் தெரிஞ்சிருக்கணும். என்னென்னோ விஷயங்களை நம்ம படிக்கிறோம், அப்படி தானே? எத்தனையோ தகவலை நம்ம கேட்குறோம், உலக செய்திகளை பார்க்குறோம், நாட்டு நடப்புகளை பார்க்குறோம். மறுமையில் நம்ம நடப்பு என்ன, நம்ம நிலை எப்படி இருக்கும், அதை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் கண்டிப்பாக அல்லாஹ் பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அல்லாஹுடைய ரசூலை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அல்லாஹ் வழங்கிய அந்த மார்க்கத்தை பற்றி கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை நாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் ஒரு முன்மாதிரி எடுத்துக்கொள்ள முடியும், ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல ஏழையா செல்வந்தரா சொல்லுங்க பார்ப்போம். என்ன தலைப்பு அப்படின்னு தான் இருக்கு. ஏழ்மையிலும் எஜமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கொடுத்துருக்காங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் என்ன ஏழையா செல்வந்தரா? ஏழையா செல்வந்தரா சொல்லுங்க, ரெண்டுக்கும் தலாட்டாதீங்க. ஏழையா செல்வந்தரா? சிலர் ஏழை, சிலர் செல்வந்தர் சொல்லாதீங்க, ஒரு ஆன்சர் சொல்லுங்க. ஏழையா செல்வந்தரா? ஏழை. அப்படியா? சரி, வாங்க விஷயத்துக்கு வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஏழையாகத்தான் இருந்தார்கள் சொல்லலை. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த ஏழ்மை நிலையை செல்வந்த நிலையாக மாற்றுகிறான். இதைத்தான் நான் என்னுடைய உரையின் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் இருந்தது. வஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நபியே, அல்லாஹ் உங்களை தேவையுள்ளவர்களாக பெற்றுக்கொண்டான், உங்களை செல்வந்தராக மாற்றினான்ங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும்போது அவருடைய தந்தை இறந்து விடுகிறார்கள், அனாதையாக இருக்கிறாங்க. வாப்பா மூலமாக கெடுத்த சொத்து என்ன தெரியுமா? ஒரு அடிமை பெண்ணு, 5 ஒட்டகம். உம்மா சார்பாக கிடைச்சது அவங்க வசித்த வீடு. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்கிறார்கள். யாரை? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை. அப்படி செய்யும்போது ஹதீஜா ரலியல்லாஹு யார்?
மிகப்பெரிய செல்வ சீமாட்டு. எப்படி தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பாகவே என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களோடு சேர்ந்து வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தெரியும் தானே, நல்ல லாபத்தையும் மீட்டிருக்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல போச்சு. ஆனால் ஆரம்ப காலம் கஷ்டம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நான் சில கீராத்துன்னா தங்க பொற்காசுகள், சில கீராத்துக்காக வேண்டி மக்காவில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் சிரமமான நிலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தாயார் இருந்த பிறகு அப்துல் முத்தலிபுடைய பராமரிப்பில் வருகிறார்கள். அப்துல் முத்தலிபுடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய சிறிய தந்தை யார், அபூ தாலிபுடைய பராமரிப்பில் வருகிறார்கள். அப்போ அபூ தாலிபுடைய பராமரிப்பு வரும்போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாம் தேசத்திற்கு வியாபாரம் சென்று வருகிறார்கள். இப்படியெல்லாம் ரசூலோட கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பரமையேன்னு சொல்ல முடியாது, அவங்க ஓரளவுக்கு சம்பாரித்து வச்சுருந்தாங்க. ஒரு சிரமம் எப்போ பட்டாங்க தெரியுமா, மக்கமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்து 7வது வருஷத்தில் அபூ தாலிப் கணவாயில் அவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். சோஷியல் பைக்காட், சமூக பகிஷ்காரம் சொல்லப்படக்கூடிய சோஷியல் பைக்காட் பண்ணாங்க. எத்தனை வருஷம் பண்ணாங்க? 7ஆம் வருஷத்தில் எத்தனை ஆண்டுகள் அங்கே போய் ஒதுக்கப்படுறாங்க, ஓரம் கட்டப்படுறாங்க? 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகள் ஒதுக்கப்படுறாங்க, ஊரை விட்டு ஒதுக்கப்படுறாங்க. என்ன டிமாண்டு? அவர்களுடைய யாரும் பேசக்கூடாது, அவர்களோட திருமண சம்மத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு எந்த வியாபாரமும் செய்யக்கூடாது, அவர்கள் உட்கார்ந்து பேசக்கூடாது என்றெல்லாம் கடுமையான நிபந்தனைகள் போட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அப்பொழுது சாப்பிடுவதற்கு அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. மரத்தினுடைய இலைகளை உண்டு அவர்கள் காலத்தை கழித்தார் 3 வருடங்கள். அந்த 3 வருடங்களில் பட்ட கஷ்டம்தான் அபூ தாலிப் அவர்களையும் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களையும் உடல் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அவர்கள் வெளியே வந்த பிறகு இருவரும் ஒரே ஆண்டில் இறந்து போகிறார்கள். யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களும் இன்னொரு யாரு, அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப். இவங்க 2 பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரைட் அண்ட் லெஃப்டா இருந்தாங்க. இந்த இருவரும் ஹயாத்தாக உயிரோடு இருக்கிற வரைக்கும் மக்காவுடைய காஃபிர்கள், நபிகள் நாயகம் எதிரிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கை வைக்க துணியவில்லை. என்ன பலமான 2 சப்போர்ட். என்றைக்கு இந்த இருவரும் மரித்தார்களோ, இறந்தார்களோ, அன்றைய தினத்தில் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கையை நீட்ட ஆரம்பித்து விட்டார்கள் மக்கத்து காஃபிர்கள். உங்களுக்கு சரித்திரம் தெரியும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கை சில சிரமங்கள் பட்டாலும் மதீனாவுக்கு வர்றாங்க, அனைத்தையும் விட்டு விட்டு வர்றாங்க. சஹாபாக்களும் அவர்கள் சேகரித்த சம்பாதித்த அனைத்து வாழ்வாதாரங்கள் விட்டுட்டு தான் வர்றாங்க. கட்டின துணியில் வந்து மதீனாவுக்கு சேர்றாங்க. கொஞ்சம் சிரமங்கள் தான் இருந்துச்சு. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சிரமங்களை தவிர்ப்பதற்காக மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகள், மக்காவிலிருந்து முஹாஜிர்கள் இருவருக்கும் மத்தியில் ஒரு பிரதர்ஹுட் சொல்லப்படக்கூடிய சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறாங்க. சகோதரத்தை ஏற்படுத்தி பொருளாதாரத்தை என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் 2 பேருக்கு இடையில பகிர்ந்து கொடுக்குற போல ஒரு நிலையை ஏற்படுத்துகிறாங்க. இப்படியெல்லாம் சென்று கொண்டக்கூடிய காலத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் சிரமப்படுறாங்க. ஆனால் அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தில் நல்லாவே இருந்தாங்க, செல்வ செழிப்போடு இருந்தாங்க. அப்படியானால் ஒரு கேள்வி வரும், அப்படியானால் அவர்கள் இறக்கும்போது தன்னுடைய ஒரு போர் ஆடையை ஒரு யூதரிடம் அடகு வைத்து தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான உணவுகளை வாங்கினாங்க இருக்காங்க இல்லையா? எப்படி செல்வந்தர் இப்படி கூட்டு கஷ்டப்பட்டாங்கன்னு ஒரு கேள்வி வருமா வராதா? வரும். இது ஒரு பக்கம். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்கிறாங்களா இல்லையா? எத்தனை ஹஜ் செய்கிறாங்க? ஒரு ஹஜ். எத்தனை உம்ரா செய்கிறாங்க? எத்தனை உம்ரா செய்கிறாங்க? 1 2 யாருக்கா தெரியுமா? என்னன்னா யார் பற்றி ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறோம். நம்ம ரசூல் ஹிஸ்ட்ரி படிக்கணுமா இல்லையா? ஒரு ஹஜ் செஞ்சாங்க, 4 உம்ரா செஞ்சுருக்கிறாங்க. எத்தனை உம்ரா? 4 உம்ரா செஞ்சுருக்கிறாங்க, ஒரு ஹஜ் செஞ்சுருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இறுதி ஹஜ் முதல் ஹஜ்ஜா தான், இறுதி ஹஜ்ஜா. அந்த ஹஜ்ஜின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்தாங்களா இல்லையா?
எவ்வளோ கொடுத்தான் குர்பானி சொல்லுங்கள் பாப்போம். ஆட்டை கொடுத்தாங்களா, மாட்டை கொடுத்தாங்களா, ஒட்டகத்துக்கு கொடுத்தாங்களா? தெரிஞ்சுங்க, என்ன கொடுத்தாங்க? ஒட்டகம் கொடுத்தாங்களா? அரபு நாட்டில் அதானே கிடைக்கும், சொல்லிடாத. என்ன ஒட்டகம் தான் கொடுத்தாங்க. எத்தனை ஒட்டகம் கொடுத்தாங்க தெரியுமா? தெரியுமா? 100க்கு மேலே 100 ஒட்டகம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் 100 ஒட்டகம் கொடுத்தாருன்னா ஏழையா? வசூல் பண்ணி பாருங்க. இப்படி வசூல் பண்ணீங்களா? 100 ஒட்டகம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருந்திருக்கா இல்லையா? அதில் 63 ஒட்டகைகள் தன்னுடைய கையால் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி வயசு என்ன? 63. தன்னுடைய ஒவ்வொரு வயது கணக்கு பண்ணி 63 ஒட்டைகளை தன்னுடைய கையாலே அறுக்கிறாங்க. ஒட்டகை அறுப்பது என்பது ஆட்டை மாட்டை அறுப்பது போன்று அல்ல, அதுக்கு நஹர் சொல்லுவாங்க. நஹருங்கிற மெத்தட் என்ன தெரியுமா? ஒட்டகத்தை படுக்க வச்சு அறுக்க முடியாதுங்க. பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கிறாங்க? என்ன முதல்ல இந்த 4 காலில் ஒரு காலை கட்டிடுவாங்க, 3 காலில் நிற்கும், ஒரு கூர்மையை நீட்டி வச்சு முதல்ல இந்த கழுத்து பையில குத்துவாங்க. அந்த ஒட்டகம் அழகாக உட்காந்து கழுத்தை நீட்டி தரும் அறுக்கிறதுக்கு. மாடு மிரள முட்டும், அப்படி தானே? இவ்வளோ அழகாக நீட்டி தரும். அப்போ இது ரொம்ப கடினமான இருக்கும், அறுப்பது ரொம்ப சிரமம். அப்போ 63 வயசில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஒட்டகம் அறுத்திருக்காங்கன்னாக்கா எவ்வளோ உடல் திடகாத்திரமாக இருந்திருக்கிறோம். அவங்க எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட கையில் பணம் இருந்திருக்கும். 63 ஒட்டகங்கள் சாதாரணமாக 100 ஒட்டகங்கள் கொடுத்துருக்காங்க. எஞ்சியது அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் என்ன செய்யறாங்க? அறுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் முரண்பாடாக தெரியுதா இல்லை உங்களுக்கு? இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது கடன் வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் 100 ஒட்டைகள் வந்து குர்பானி கொடுத்துருக்காங்களே, இப்படியெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும்? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ரசூலுடைய. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையிலேயே வந்து இறந்த பிறகு ஏராளமான சொத்துக்களை விட்டுட்டு போகிறாங்களா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த சொத்துக்களை எல்லாம் ரசூல் எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னா, ஏழையாக தான், ஏழையா இல்லை, ஏழ்மையாக வாழ்ந்தார்கள் தவிர ஏழையா இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏழ்மையாக வாழ்ந்திருக்கிறாங்க, ஏழை இல்லை. இருந்துச்சு, மக்களுக்கு கொடுத்தாங்களே தவிர அவர்கள் ஏழ்மை நிலையத்தான் இருந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் போர்கள் நடைபெற்றது, வெற்றிகள் நிறைய முக்கிடுச்சு. வரக்கூடிய வெற்றிகள் வரக்கூடிய நிறைய பொருட்கள் பைத்துல் மால்ல இருந்துச்சு. அதில் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த போர்க்களத்தின் ஒரு பங்கை ரசூலுக்கென்னே ஒதுக்கி இருக்கிறான். வாலமு அன்னமா கனிம்தும் மின் ஷைஇன் ஃபலில்லாஹி வலிர் ரசூலி. நீங்கள் உங்களுக்கு கனிமத் பொருள் கிடைக்கிறதா இல்லையா, அதில் வந்து அது யாருக்கு? அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நல்லா குர்ஆன் சொல்லி காட்டுறோம். அப்போ நிறைய இருந்துச்சு, ஃபதக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். கிட்டத்தட்ட 15 நிலங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்துச்சுங்க. மௌத்தா போகும்போது 14 நிலங்கள் இருந்திருக்கு. அதே போல் கடற்கோட்டை சொல்கிறாங்க, இவ்வளோ தங்க மதிப்புள்ள உங்கள் சொத்து இருந்துச்சுங்க. ஆனால் அந்த சொத்துக்களை எதுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? ஏழை எளிய மக்களுக்கு தான் அவங்க எழுதி வச்சாங்க தவிர குடும்பத்துக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்த மட்டும் அவங்க அலாட் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை அந்த குடும்பத்தார் சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஏழை இல்லை, இறுதி காலத்தில் ஏழை இல்லை. ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு, ஆனால் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு சென்று வரும்பொழுது ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர்கள் வந்து ஒரு ஒட்டைகளை வர்றாங்க. வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள பார்க்குறாங்க, பின்னால் போயிட்டு இருக்காங்க. ஒட்டகை ஓட மாட்டேங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எல்லாம் முன்னால் போகிறாங்க, நான் மட்டும் போக முடியல, பின் தங்கி இருக்கிறேன்னு சொன்னபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகை அமர வைக்க சொல்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைத்த பிறகு ஒரு குச்சி எடுத்துகிட்டு வாங்க, ஒரு கம்பி எடுத்துகிட்டு வாங்க, அதை வாங்கி தட்டுறாங்க. குதிரை அந்த ஒட்டகம் வேகமாக ஓடுகிறது. ஓடும் ரசூல்கிட்ட பேசுகிறாங்க, தபியூனி ஹாதா, இந்த ஒட்டகை எனக்கு வித்துருங்களேன்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதான் சரியாக ஓட மாட்டேங்குது இல்லை, இப்போ கார்கீர் ஒழுங்க ஓட என்ன செய்வீங்க? யாரும் வித்து மாக்கிடுங்க, இது ஏன் வச்சுருக்கீங்க, நீங்கள் கொடுத்துருங்கிறாங்க. எவ்வளோ கொடுப்பீங்க? 1 திர்ஹம். காணாது, விலை இன்னும் கூட கேட்குறாங்க. கிட்டத்தட்ட விலை நல்லா கூட்டி அதை வாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ஒரு கண்டிஷன் போடுறாங்க, இப்போ நம்ம நடு வழியில் இருக்கிறோம், நீங்கள் என்கிட்ட விலை பேசி வாங்கிட்டீங்க, நான் உங்களுக்கு வித்துட்டேன், ஆனால் இந்த வாகனத்தை, இந்த ஒட்டகத்தை நான் மதீனா போய் சேர்ற வரைக்கும் நான் பயன்படுத்திக்கிட்டான்னு கேட்குறாங்க. பயன்படுத்திக்கிடுங்க, நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க, மதீனாவுக்கு போன பிறகு அந்த ஒட்டகத்தை கொண்டு ஒப்படைங்க, நான் அதற்கான கிரையம் தந்துடுறேன், விலையை தந்துடுறேங்கிறாங்க. மதீனாவுக்கு போன பிறகு
அந்த ஒட்டகத்தை கொண்டு நபிகள் நாயகம் கொடுக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தையும் கொடுத்துட்றாங்க, அதற்கான கிரையத்தையும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. வசதி இருந்திருக்கா இல்லையா? இருந்திருக்கு. ஜாபிர் பின் அப்துல்லா யாரு? உஹது போர்க்களத்தில் அவருடைய தந்தை ஷஹீதாக்கப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஜாபிர் பின் அப்துல்லா அவங்களுடைய தந்தை கடன் அதிகமாக வாங்கிடுறாங்க, அடைப்பதற்கான வழியில் அவங்களுக்கு இல்லை. அப்போ அடுத்த நாள் உஹது போர்கள் நடைபெற போகுது. தன்னுடைய மகன் ஜாபிர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஜாபிர் பாப்பா, நாளைக்கு நடைபெற உஹது யுத்தத்தில் நான் ஷஹீதாக்கப்படலாம், எனவே 4 பொம்பளை பிள்ளை வேறு இருக்கிறாங்க, எனவே என்ன குடும்பத்தை பார்த்துக்கோ, கடன் இருக்குது, அந்த கடனில் அடைப்பதற்கான வழியை நீ செஞ்சுக்கங்கிறாங்க. அதே போல் சொன்னா போல அப்துல்லா அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஷஹீதாக்கப்பட்ட பிறகு கடன் கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஜாபிர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் வாப்பா கடன் வாங்கினாங்க, அதன் கடன் திருப்பி கொடுங்கன்ட்டு. திருப்பி கொடுப்பதற்கான இவங்கள்ட்ட இல்லை, வசதி இல்லை. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, கடன்காரங்களாம் கடனை கேட்குறாங்க, கொஞ்சம் தள்ளுபடி பண்ண சொல்லுங்கள், கொஞ்சம் விட்டு கொடுக்க சொல்லுங்கள் சொன்னபோது அந்த கடன் கொடுத்தவர்கள் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. விட்டு நமக்கு கொடுத்தது வேணுங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அப்படியா, சரி பரவாயில்லை, உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கு இல்லையா, பேரிச்சம்பழ தோட்டம் தானே அது, அதில் போய் பேரிச்ச பழங்களை பறித்து ஒவ்வொரு வகையையும் தனித்தனியாக வைக்கிறாங்க. இப்படி வாழைப்பழத்தில் பல வெரைட்டி இருக்கா இல்லையா, ஆப்பிளில் பல வெரைட்டியாக இருக்கா இல்லையா, இதே போல் பேரிச்சம்பழத்தில் பல வெரைட்டி இருக்குது, அஜ்வா இருக்குது, அது இருக்குது, நிறைய வெரைட்டியாக இருக்குது. நமக்கு தான் தெரியுமே, நோபலெல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக திங்குறோமா இல்லையா, தெரியத்தானே செய்யும். அப்போ ஒவ்வொரு வெரைட்டியும் தனித்தனியாக வைக்க சொல்கிறாங்க. வைத்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, அதன் மீது அமர்ந்து அளக்க சொல்கிறாங்க, அளந்து எல்லாருக்கும் கடனை முழுமையாக கொடுத்துட்றாங்க. பறித்த பழங்கள் அப்படியே இருக்குது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம். அதற்கு ரசூலுல்லாஹ் அவங்களோட ஒரு சந்தர்ப்பத்தை கேட்குறாங்க, ஜாபிரே உங்களுக்கு கல்யாணம் முடிச்சிங்களான்னு கேட்குறாங்க. முடிச்சிட்டேனேங்கிறாங்க. எப்படி கன்னி பெண்ணை முடிச்சிங்களா, ஆல்ரெடி திருமணமான பெண்களை முடிச்சிங்களான்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, திருமணமான பெண்ணை தான் நான் முடித்தேன், திருமணமாகி கணவர் இறந்துட்டாரோ அதில் தடாப்பிட்டா அதுபடிப்பட்ட பெண்ணை தான் முடிச்சேன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபஹல்லா பிக்ரன், ஏன்பா நீ கன்னி பெண்ணை முடிக்கல, உனக்கு சின்ன வயசு, நீ ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருந்தாண்டாக்கா 2 பேரும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் இல்லையா, நீயே போய் இந்த மாதிரி திருமணம் ஏற்கனவே திருமணமான பெண்ணை முடித்தான்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, என்னுடைய தந்தை 4 சகோதரி விட்டு போயிருக்கிறாங்க, அவர்களை பராமரிக்கப்படுவதற்கு என்னுடைய பொறுப்பு, நானும் ஒரு சின்ன பிள்ளை கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன்னாக்கா அதை சேர்ந்து விளையாடுவாங்க, அவங்களுக்கு தலை சீவுறது, குடும்பத்தை கவனிக்கிறதுலாம் சரியான குடும்பத்திலேயே ஒரு குடும்ப பெண்மணி இருக்கணுமா இல்லையா, அதனால் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி நல்ல குடும்பம் தெரிந்த குடும்பம் நடத்தக்கூடிய அந்த இருக்கக்கூடிய பெண்ணை திரும்ப செய்து கொண்டேன் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜாபிர் அப்துல்லா ரசூலுல்லாஹ் இவ்வளோ உதவிகள் செய்கிறது, இவ்வளோ செஞ்சது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாக ஏராளமான உதவிகளும் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் உர்வா இப்னு ஜுபைர், ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரியுடைய மகன் உர்வா, அவங்கள்ட்ட ஆயிஷா அவங்க கேட்குறாங்க, ஆயிஷா கிட்ட, சின்னம்மா, ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்களே இன்னால நந்துல் ஹிலால சும்மல் ஹிலால சும்மல் ஹிலால, நாம் ஒரு பிறையை பார்ப்போம், அடுத்த பிறையை பார்ப்போம், அடுத்த பிறையை பார்ப்போம், 3 பிறைகள் பார்ப்போம், 2 மாதம் எங்களுடைய வீட்டில் அடுப்பு எரியாதுன்னு சொல்கிறாங்க. ரசூலுடைய வீட்டில் அடுப்பு எரியாது, 3 மாதம் அடுப்பு எரியல. அப்போ கேட்குறாங்க உருவா, ஏன் சும்மா இப்படி, இப்போ 3 மாதம் வந்து பிற பார்த்துக்க, 2 மாதம் சுத்தமாக அடுப்பில் என்ன தான் சாப்பிட்றீங்க வைக்கும்போது, அல் அஸ்வதான் அத்தமுரு வல்மா, பேரிச்சம்பழமும் தண்ணீர் தான் நம்முடைய உணவாக இருந்துச்சுன்னு. அப்போ எவ்வளோ சிரமத்துக்குள்ள பற்றியில் இருந்துருக்குறாங்கன்னாக்கா, பணம் இல்லைன்னு இல்லை, இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா பேசாமல் இருக்கிறாங்க, அவ்வளோதான். தன் கைக்கு வந்தாலே உடனடியாக கொடுத்துருவாங்க, வெளியே கொடுத்துருவாங்க, மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க, தான் வைத்து கொள்ள மாட்டார்கள். இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருடைய நலத்திற்காக தனக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை அவ்வப்போது செஞ்சிருக்காங்க, கொடுத்துட்டே இருப்பாங்க. இதனுடைய
ஒரு நடவடிக்கை தான். இந்த நடவடிக்கையை தான் சில சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அடாப்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கேட்ட சம்பவமாக இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் சொல்லுகிறார், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல செய்கிறாங்க, தன்னுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி கேட்குறாங்க, வீட்டில் என்ன இருக்குது சாப்பிட்றதுக்குன்ட்டு. எல்லோருடைய வீட்டிலும் ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு, எந்த மனைவி வீட்லேயும் எதுவுமே கிடையாது. அப்படி என்ன ரசூல் சொல்கிறாங்க, இந்த மனிதருக்கு யாராவது இரவு உணவு கொடுக்கறதுக்கு தயாரானு கேட்குறாங்க. வந்துவிட்ட ஒரு மனிதர், அன்றைய காலத்தில் வந்து ஹோட்டல் மோட்டல்லாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிடுது. அன்றைய காலத்தில் வந்து ஹோட்டல்லாம் கிடையாது. இப்போ இருக்கிறப்பல ஹோட்டலு அந்த மாதிரி வசதிகளே கிடையாது. யாராவது உணவு கொடுத்தா தான் உண்டு. நீங்கள் சூரத்துல் கஹ்ஃபில் படிச்சிருப்பீங்க. சூரத்துல் கஹ்ஃப் பற்றியா இருக்கா இல்லையா? ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்து மக்கள் பசிக்குன்னு சாப்பாடு கேட்குறாங்க. அந்த மக்கள் சாப்பாடு கொடுக்க மறுத்துடுறாங்க. சம்பவம் தெரியுமா இல்லையா? குர்ஆனில் வரக்கூடிய சம்பவம் தான். ஏன்னா அந்த காலத்தில் ஹோட்டல் கிடையாது. எனவே என்ன செய்கிறாங்க, இந்த மனிதருக்கு யாராவது இரவு உணவு தருவார்களான்னு கேட்கும்போது ஒரு நபித்தோழர் சொல்லுகிறார், நான் என் வீட்டுக்கு கொண்டு போய் என்ன செய்கிறேன், அவருக்கு உணவு கொடுக்கணுங்கிறார். அவர் கூட்டு வரல, அவர் வீட்டில் என்ன இருக்குன்னு அவருக்கே தெரியாது. அங்கே போன பிறகு சொல்கிறாரு, இந்த பாரு, நான் என்னோடு வரக்கூடியவர் சாதாரண மனிதர் அல்ல, லைஃபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி விருந்தாளி. நல்லா புரிஞ்சுக்க, யாரும் விருந்தாளி, ரசூல் அனுப்பி விருந்தாளி. எனவே வீட்டில் ஏதாவது இருந்தால் கொடுத்துருங்கும் போது அந்த அம்மையார் சொல்கிறாங்க, பிள்ளைகளுக்கான உணவு மட்டும்தான் இருக்குது, நமக்கே உணவு இல்லை, பிள்ளைகள் சாப்பிட முடியாமல் தான் உணவு இருக்குதுன்னு சொன்னபோது அப்போ அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நீ பிள்ளையை தூங்க வச்சிரு, பிள்ளைகளை தூங்க வச்சிருது, இருக்கிற உணவை தூக்கி கொண்டு வச்சிரு, நீ என்ன செய், விளக்கை சரி செய்வது போல என்ன செய்ய, விளக்கை அணைச்சிரு. மின்சாரம் கிடையாது, இல்லை எண்ணெயில் தான் விளக்கு எரியும். அந்த விளக்கை சரி செய்வது போது என்ன செய், டக்குன்னு என்ன செஞ்சிடு, அணைச்சிடு, இருட்டாக போயிடும். அவர் வயிறு நிரம்ப சாப்பிடுவார். நான் சும்மா ஜஸ்ட் என்ன செய்வேன், ஒரு அசைவு கொடுக்குறாப்ப சாப்பிட்றாப்போல் ஆக்ட் பண்ணுறேன்றார். இப்படியே நடக்குதுங்க. நம்ம வீட்டில் பெண்களுக்கு சொல்லுவாங்களா, உனக்கு ஏயா வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியாமல் அது பாட்டு கூப்பிட்டு வந்துடுற, இப்படி தானே கேட்பாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அன்றைய காலத்தில் ஆண் சஹாபாக்கள் சரித்தான், பெண் சஹாபாக்கள் சரித்தான். எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு இருந்தாங்க பாருங்க, அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு இருக்கிறாங்க. ஏன் ரசூலுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில் போய் இருக்கிறாங்க, ஹிரா குகையில் இருக்கிறாங்க. முதல் வஹி இறங்குது, பதற்றத்தோடு பயந்து அஞ்சி நடுங்கி உயிர் போயிடும்ங்கிற பயத்தில் வர்றாங்க, நடுங்குறாங்க. ஜமீலுன்னு போர்த்துங்கன்னு சொல்கிறாங்க. ஹதியன் அழகாக போர்த்திட்டு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க, ஏன் உனக்கு தேவையா, ஒன்று யார் தனியாக போய் படுக்க சொன்னால், இப்படி தான் கேட்பாங்க. நம்ம அப்படி ஒரு கேள்வி கேட்டுடுவாங்க. ஆனால் அப்படி அல்ல. அந்த பெண்கள் எந்த அளவுக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் யார் இருப்பா, ஒரு பெண் இருப்பாங்க சொல்லுவாங்க இல்லையா. உண்மையிலே சஹாபாக்கள் வாழ்க்கையில் அப்படி இருந்திருக்காங்க. அப்போ போய் சொல்கிற முட்டை என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றாரு, வயிறார சாப்பிட்றாரு, அவருக்கு தெரியல இவர் சாப்பிட்டாரா இல்லையான்ட்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயம் தெரியப்படுத்துகிறான். இந்த மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்ட்டு. இவர் இந்த சஹாபி காலில் போகிறாரு, ரசூலா கேட்குறாங்க, நீங்கள் நைட்டு செஞ்சது அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் வசனத்தை இறக்குறான், வல்லதீனா யுஸிருன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா, தனக்கு சிரமம் இருந்தாலும் கூட பிறருக்கு முன்னுரிமை அவர்கள் வழங்குவார்கள். இது எங்கேருந்து படித்தாங்க இந்த பாடத்தை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சிருக்கிறாங்க. தனக்கு இல்லாவிட்டாலும் பிறருக்கு தந்து உதவக்கூடிய அந்த நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ இருந்தும் கூட தன்னுடைய குடும்பத்திற்கு அதிகமாக தரல, கொஞ்சம் ஏழ்மையாக தான் வாழ்ந்துருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க. எந்த அளவு இருக்குன்னு சொன்னால், ஒரு மனிதர் வருகிறார், வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆட்டு மந்தை தர்றாங்க. அந்த மனிதர் தன்னுடைய பகுதிக்கு போய் சொல்லுகிறார், யா கௌமி அஸ்லிமு ஃபைன்ன முஹம்மதுன் யுதி லா யுக்ஷா அலைஹில் ஃபக்ர். மக்களே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுங்க. முகம்மது எந்த அளவுக்கு அள்ளி தருகிறார் என்றால் வறுமைக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு அள்ளி தருகிறார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு ரசூல் அள்ளி தந்திருக்காங்க இல்லையா. ஆனால் அதே சமயத்தில் ஒரு போர்க்களம் நடைபெற்று அந்த போர்க்களத்தில் சில கைதிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பாட்டில் வருகிறார்கள். இது அலி இப்னு அபீ தாலிபுக்கு தெரியுது.
தெரிஞ்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஃபாத்திமாட்ட சொல்கிறாங்க. ஃபாத்திமா யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள். ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை பொம்பளை பிள்ளையோ? ரசூலுல்லாஹ் குடும்பம் தெரிஞ்சிருக்குமா இல்லையா? கண்டவுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குறோம் தெரியுதா? ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை ஆம்பளை பிள்ளை, எத்தனை பொம்பளை பிள்ளை தெரியணுமா இல்லையா? அந்த ஃபாத்திமா மட்டும் தெளிவாக தெரியும் தெரியுதா? ஃபாத்திமா நடக்கும் அந்த ஏன்னா அப்படித்தானே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. சாதாரண இந்த சுன்னத் ஜமாத்து கல்யாணம் நடக்கும்போது அல்லாஹும் அல்லி பைனும் ஓதுவாங்களா? இந்த ஊரில் அல்லாஹும் அல்லி பைனுமா கம்மா அல்லஃப்த பைன ஆதம் ஹவ்வா ஓதுறாங்களா இல்லையா? அப்போ என்ன செய்வாங்க? அல்லி பைனுமா கம்மா அல்லஃப்த பைன அலியின் ஃபாத்திமா, பைன அலியின் ஃபாத்திமா, அலிக்கோ ஃபாத்திமாவுக்கு இடையில் எப்படி இணைப்பை ஏற்படுத்தினாய் அதே போல் இணைப்பை ஏற்படுத்தி வைன்னு ஒரு துவா செய்வாங்களா இல்லையா? ஒரு பிதாத்தான துவா, மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாத துவான்னு ஓதுவாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது ஃபாத்திமா மட்டும் நம்ம செய்யணும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. சில வீடுகள் கூட என்ன செய்வாங்கன்னா அது ஷியாக்களுடைய எதுக்கு தெரியாமல் மக்கள் செய்கிறாங்க. லீ ஹம்சத்துன்னு போட்டு எனக்கு ஐவர்னு சொல்லிட்டு முகம்மது, ஃபாத்திமா, அலி, ஹசன் சரி போட்டுருக்காங்களா சில வீடுகளில்? அது என்ன? அதுதான் பஞ்சா லீ ஹம்சத்து. நம்ம தெரியாமலேயே பல்வேறு தவறான விஷயங்கள் நம்முடைய சமுதாயத்தில் நுழைந்து விட்டது. அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சு அதை என்ன செய்யணும்? தூரமாக்கணும். அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான மகள். ஃபல்தத்து கபிதிங்கிறாங்க, புதஅத்து மின்னிங்கிறாங்க. ஃபாத்திமத்து புதஅத்து மின்னி, ஃபாத்திமா என்னுடைய ஈரக்கொலை, யார் அவனை வெறுக்கிறார்களோ நான் அவனை வெறுப்பேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த ஃபாத்திமா அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதான் வீட்டு வேலைக்கு ஆள் இல்லாமல் அவர்கள் மாவர் கையெல்லாம் காய்ச்சி போகுது. அப்போ அலி இப்னு அபி தாலிப் சொல்கிறாங்க, ஃபாத்திமா இப்போது ஒரு போர் நடந்து அதில் முஸ்லீம்களுக்கு வெற்றி கிடைத்து நிறைய அடிமைகள் வந்திருக்கிறாங்க. ஏன்னா உங்கள் வாப்பாட்ட போய் ஒரு அடிமையை பெற்று வேலைக்கு வச்சுக்குங்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ என்ன செய்கிறாங்க? போகிறாங்க, ஃபாத்திமாவும் போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இல்லை. அப்போ ஆயிஷா நைட் சொல்லிட்டு வந்துடுறாங்க, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கையெல்லாம் காய்ச்சி போச்சு, இப்போ அடிமைகள்லாம் இருக்காங்க, ஒரு அடிமையை கேட்டுத்தான் நான் வந்து எங்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி மகளார் வந்தாங்க, வந்து இந்த உதவியை கேட்டாங்கன்னும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக ஃபாத்திமா அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க, மக வீட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு சொல்கிறாங்க, மகளை இதை விட நான் சிறந்த ஒரு செயலை உனக்கு சொல்லித்தரவா சொல்லிட்டு தஸ்பீ செய்ய சொல்கிறாங்க தூங்கும்போது. தெரிஞ்ச சம்பவம் தானே? அப்போ பாருங்கள், பிறருக்கு அள்ளி கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு என்ன செய்யல, அதிகமாக தரல, ஏழ்மையில தான் வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் தனக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை செலவுக்கு போதாதுன்னு சொல்லி ஒரு போராட்டமே பண்ணுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்பட்டு ஒரு மாதம் வரைக்கும் ஒதுக்கி இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு எச்சரிக்கை தர்றான், யான் குல்லி அஸ்வாஜிக இன் குந்துன்ன துரிதனல் ஹயாத்த துன்யா வஸீனதஹா ஃபதஆலைனா ஃபஉமத்திஉகுன்ன உஸரிஹுகுன்ன ஸராஹன் ஜமீலா. நபியே, நீங்கள் உங்கள் மனைவிமார்களிடத்தில் இப்படி சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்கள், இந்த ஆசாபாசங்கள் இதுதான் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில் உங்களை என்ன செய்கிறேன், விலக்கி வச்சிடறேன். உங்களுக்கு எங்கே உலகத்துடைய ஆடம்பரமோடு வாழ முடியுமோ அங்கே போய் வாழ்ந்து கொள்ளுங்கன்னு ஒரு எச்சரிக்கை விடுறோம். அப்போ இத்தனை மனைவிமார்கள் வைத்திருந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஏழ்மையான நிலையத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரஹமத்துல் லில் ஆலமீன். ஒரு கட்டத்தில் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வீட்டுக்கு வரும்பொழுது அவர்கள் மணலில் படுத்திருக்கிறார்கள். அந்த மணலுடைய அச்சு அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பில் பதிந்திருந்தது. உமர் கத்தாப் அவர்கள் அழுகிறார்கள். பாரசீக மன்னர்கள் எல்லாம் பஞ்சு மெத்தையில் படுத்து உறங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரஹமத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடை அனுப்பப்பட்டவர்கள், நீங்கள் இப்படி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹி இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகனே, உலாய்க உஜ்ரத் லஹும், அவர்கள் யார்? அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய இன்பங்களை இந்த உலகத்திலே முற்படுத்தி கொடுத்து விட்டால் மறுமையில் அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. இந்த உலகத்தில் நாம் சிரமப்பட்டால் கண்டிப்பாக மறுமை என்ன செய்வான், நமக்கு வழங்குவான்.
எனவே உலகத்தை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி வாழ்கிறேன்னு தெரியுமா? ரசூலா சொல்கிறாங்க, ஒரு வழிபோக்கன் போல தான். ஒரு மரத்தினுடைய நிழலில் களைப்பு ஆறுகிறான், அப்புறம் போயிட்டே இருப்பான். நம்முடைய இலக்கு மறுமை தான். நம்முடைய இலக்கு மறுமை. இங்கே சென்னைக்கு போறீங்க வச்சுங்களேன், சென்னைக்கு போக மோட்டரில் வண்டி போடுவானா? மோட்டரில் இருக்குமா இருக்காதா? சொகுசான மோட்டல் தங்குவீங்களா இல்லை போயிட்டு இருப்பீங்களா? இங்கே அழகான இடம், நல்லா இருக்குது, இடம் நல்லா இருக்குது, எல்லாம் காட்டணும் உட்காந்துருவீங்களா? இல்லை. எங்கே டார்கெட்? நம்ம டார்கெட் எங்கே? சென்னை. கொஞ்ச நேரம் இருக்கிறோம், கிளம்பி போயிடுறோமா இல்லையா? அதே போன்று தான் இந்த உலக வாழ்க்கை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இந்த உலகம் கடந்து செல்லக்கூடிய இதுதான் தவிர நிரந்தரமாக இல்லை. இந்த உலகம் யாருக்குமே நிரந்தரம் இல்லை. நாம் கட்டிய வீடுகள் நமக்கு நிரந்தரம் இல்லை, நம்முடைய சொத்துக்கள் நமக்கு நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய பேரில் இருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு யார் மேலே பட்டா மாறி போய் நிற்கும். அப்படிதானே? நீங்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வாங்கி எல்லாம் செஞ்சுருப்பீங்க, பார்த்து பார்த்து கட்டியிருப்போம். ஆனால் நம்ம மாளிகை கட்ட வேண்டியது அங்கே, இங்கே இல்லை. இது விட்டுட்டு போகிற இடம் தான். எங்கே நம்ம நிரந்தரமாக தங்க போகிறோமோ அங்கு என்ன வசதிகள் செய்து வைத்து இருக்கிறோம்னு பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தந்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நாளை மறுமையில் உங்களுக்காக என்ன ஏற்பாடுகளை செய்து வைத்தீர்கள் என்பதை சிந்திச்சு பாருங்கிறான். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாமாள் அவர்கள் என்ன துவா செய்கிறாங்க? குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு, ரப்பிபில் இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. யா அல்லாஹ், எனக்கு நீ சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டி கொடு. ஃபிரௌனுடைய பெரிய மாளிகை எனக்கு தேவையில்லை, இது நிரந்தரமான மாளிகை அல்ல, எனக்கு நீ சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டித்தா என்று தான் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். என்ன இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப லேசாக, ரொம்ப என்ன செய்யல, கேர் பண்ணவே இல்லை. உலகத்தில் ஜஸ்ட் வாழணும், அவ்வளோதான். அமல்கள் செய்வதற்கு தான் இந்த உலகமே தவிர சொகுசா வாழ்றதுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சொகுசா வாழ்றதுக்கான உலகம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு கான்செப்ட் தான். உலகத்தில் பற்றற்றவர்களாக இருந்தாங்க, உலகத்தில் மூழ்கலை, இலக்கு சரியாக கணிச்சிட்டாங்க. மறுமையை நோக்கி நம்ம பயணிக்கணும். இந்த உலகத்துடைய ஆசாபாசம் போய் மூழ்கிடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தான் எச்சரிக்கிறாங்க. நல்லாக, எனக்கு பிறகு நீங்கள் இணை வைத்து விடுவீர்கள் என்ற அச்சம் எனக்கு ஒருபோதும் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே பயம் என்ன தெரியுமா? உலகத்துடைய ஆடம்பரம் கண்முறையில் நிற்கும் போது நீங்கள் மறுமையை மறந்து உலக ஆடம்பரங்கள் மூடி விடுவீர்கள், அந்த பயம் தான் எனக்கு இருக்கு. கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு, நிலைமை அப்படி தான் இருக்கு. ஒவ்வொருவரும் சிந்திச்சு பாருங்க, நாம் மறுமைக்காக வேண்டி என்ன ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நம்ம வீட்டை கவனிக்கிறா போல, நம்ம குடும்பத்தை கவனிக்கிறா போல, ஓகே, இந்த உறவுகள் எல்லாம் ஒரு தற்காலிக உறவு தான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மறுமையில் யாரும் பார்க்க மாட்டாங்க, சதஞ்சு ஓடுவாங்க தானே. யோம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீ. அதில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அமளித்துமணிகள் நிறைந்த ஒரு காலகட்டம். அப்போ நான் மறுமைக்கான என்ன ஏற்பாடு செஞ்சுக்கணும், அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கடைபிடிச்சிருக்கிறாங்க. இவ்வளோ செல்வம் இருந்தும் கூட ஒரு ஏழ்மை நிலையில் வாழ்ந்தார்கள் என்றால் மறுமை அவருடைய இலக்காக இருந்துச்சு. அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் போது உலக ஆசாபாசம் மூழ்காமல் மறுமையில் அவர்களுக்கு என்ன பலன் தருமா? ஒரு பொருளாதார செலவு செஞ்சால் அது மறு நிற்கும், அதுதான் மிச்சம். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார் வீட்டுக்கு வர்றாங்க, கேட்குறாங்க, ஒரு ஆடு அறுத்தமே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் போயிடுச்சு, ஒரே ஒரு கால் மட்டும் தான் மிஞ்சிருக்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எல்லாம் மிச்சம் இருக்கு, இந்த கால் மட்டும் தான் இல்லைங்கிறாங்க. என்ன கொடுத்ததெல்லாம் அங்கே டெபாசிட், கொடுத்ததெல்லாம் அங்கே டெபாசிட் ஆகிடுச்சா இல்லையா? இப்போ நம்ம சாப்பிட்றது தான், இதுதான் நமக்கு இல்லை தவிர நம்ம ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் நம்முடைய கணக்கில் அங்கே ஏறிட்டே இருக்குது, அது அப்படியே சேஃபாக இருக்குது. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவர் ஏழ்மையில் இருந்து பொருளாதாரத்தை இப்படி செலவு செஞ்சாங்க. அபூபக்கர் சித்திக் ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நற்பணிக்காக வேண்டி விஷயத்தை கேட்கும் பொழுது தன்னுடைய முழு சொத்தையும் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. ஆனால் உமர் கத்தாப் அவர்கள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய சொத்தில் பகுதி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய நிலை இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப் லெவல். சஹாபாக்கள் எல்லாரும் அந்த லெவல் அடைய முடியாது. சில சஹாபாக்கள் இப்படி இருந்திருக்கிறாங்க, சில சஹாபாக்கள் அவங்களுடைய சக்திக்கு ஏற்றவரை செயல்பட்டுருக்கிறாங்க. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மறுநாள் அடுத்த நாளை பற்றி சிந்திக்காமல் எல்லாத்தையும் செலவு செய்கிறாங்களோ அப்படி செலவு செய்ய இஸ்லாம் நமக்கு சொல்லித்தர. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? குடும்பத்தை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும்.
அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, சாத் என்ற ஒரு நபித்தோழர் மிகப்பெரிய செல்வந்தர். அவர் சொல்லுகிறார், இறை தூதர் அவர்களே, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் பாப்பட சொத்துல என்ன பங்கு கிடைக்கணும்? எவ்வளோ கிடைக்கணும்? 8/1. குரான் ஓதுறீங்களா? குரான்லேயே இருக்கு சட்டம். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, எவ்வளோ சொத்துல பங்கு எவ்வளோ தரணும்? பாதி சொத்து தான், மிச்ச பாதி. ஆம்பளை புள்ள இருந்தா ஒரு மனிதனுக்கு ஒரு ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள தான் சொத்து வெளியே போகாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னாக்கா 1 இருந்துச்சுன்னா பாதி போகும், 2க்கு மேலே இருந்துச்சுன்னாக்கா 2/3 போகும். அப்போ 1/3 வெளியே போயிடும். ஆனால் ஆம்பளை பிள்ளை இருந்தான்னாக்கா சொத்து 1 பைசா கூட வெளியே போகாது. அது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை கூட முடிஞ்சிடும், வெளியே போகாது. ஆனால் உம்மா வாப்பாவுக்கு சொத்துல பங்கு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உம்மா வாப்பா தவிர்த்துட்டு நினைச்சக்கூடாது, நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் தர முடியாது. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய உம்மாவுக்கு வாப்பாவுக்கு பங்கு இருக்கு. வாப்பா இல்லாட்டா பாட்டார் பங்குக்கு வருவார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ யார் யாருக்கு என்னென்ன பங்கெடுத்து திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. சாத் அவர்கள் கேட்கிறார்கள், இறை தூதர் அவர்களே, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, அவளுக்கு இவ்வளோ சொத்து தேவையில்லை. அன்றைய காலத்தில் பெண்களுக்கு சொத்து தேவையில்லை, அவசியம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலத்தில் பொம்பளை பிள்ளைக்கு தான் சொத்து அதிகமாக இருக்குது. திருமணத்தின் போது யாருக்கு செலவு அதிகங்க? பெண் வீட்டுக்கு தானே. இஸ்லாமிய பார்வையில் பெண் வீட்டுக்காரருக்கு 1 நயா பைசா கூட செலவு இல்லை. புரிஞ்சுக்கிறீங்களா? அந்த பேசிக்கில் சொல்கிறார் அவர், பொம்பளை பிள்ளை ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளோ சொத்து வச்சுட்டு என்ன செய்ய போகிறா? எனவே நான் என்ன செய்ய போகிறேன், பாதி என்னுடைய பொம்பளை பிள்ளைக்கும் பாதி நான் வக்ஃபு பண்ணிடுறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முடியாதுங்கிறாங்க. சரி, ஒரு வேலை செய்கிறேன், நான் 1 பங்கு கொடுத்துட்டு 2 பங்கு வெளியே கொடுத்துருவாங்க, அது வேணாங்கிறாங்க. கடைசியில் என்ன முடிவுக்கு வர்றாங்க? சுலுஸ், 1/3, 3ல் 1 பங்கு. 2 பங்கு என் பிள்ளை கொடுத்துட்டு 1 பங்கை நான் வெளியே கொடுத்துருவாங்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது சுலுசு கசீர், 1/3 கொடுங்க, அதுவே அதிகமானதுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக சொல்கிறாங்க, அந்ததர வலதக அக்னியா கைரு மின் ததரஹும் யதகஃபஃபூன இன்தன்னாஸ். உன்னுடைய பிள்ளைகளை நல்ல செல்வந்தனில் விட்டு செல்வது ரொம்ப நல்லது. எதை விட மக்களிடம் கையேந்தக்கூடிய நிலையில் அவர்கள் விட்டு செல்லாமல் அவர்கள் தன்னிறைவு அடையக்கூடிய அளவிற்கு சொத்தை விட்டுட்டு போகிறது தான் உனக்கு சிறந்த அட்வைஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன தெரியுது? வாரிசுகளுக்குள்ள சொத்தை நம்ம என்ன செய்யணும், இங்கே விட்டுட்டு தான் போகணும். எல்லாத்தையும் சொல்லுவாங்க, ஏய் நீ வீட்டுக்கு அடங்காவிட்டா எல்லாத்தையும் எழுதி வச்சிருவோம், பயமுறுத்துவாங்களா இல்லையா? வீட்டுக்கு அடங்காவிட்டா நல்லத்தையும் எழுதி வச்சிடணும். இந்த மிரட்டல் உருட்டல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அஸ்பர் இஸ்லாமிக்லாம் கூடாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க ஹக்கு இருக்காதுல்ல. பொருளாதாரம் என்பது அல்லாஹ் கொடுத்ததுங்க. நாம் பிறக்கும் போது பொருளோடு வரல, உலகத்தில் வந்த பிறகு அல்லாஹ் நமக்கான பொருளாதாரம் தர்றான், சோதிக்கிறான், பொருளை சோதிக்கிறான். எனவே அந்த பொருளாதாரத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர வேண்டிய சேரணும். இந்த அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த பெரும்பாலான செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் ஏழ்மையான நிலையத்தான் வாழ்ந்தார்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு கவசத்தை ஒரு யூதன் அடகு வச்சாங்களா இல்லையா? அது மீட்டுக்குமா இல்லையா? மீட்டுவதற்கான சோர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற 15 வகையான நிலங்கள் இருந்துச்சு. அதை கொடுத்து என்ன செஞ்சாங்க, எடுத்துக்கிட்டாங்க. அந்த நிலங்களிலும் ஒரே ஒரு நிலத்தை மட்டும் தன்னுடைய ஃபேமிலிக்கு ஒதுக்கினாங்க தவிர மற்ற நிலங்கள் அத்தனையும் ஏழை எளிய மக்கள் நற்பணிகளுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவிச்சுட்டு இருக்காங்க. எனவே இது போன்ற ஒரு மாமனிதரையும் இது போன்ற ஒரு தலைவரையும் நாம் உலகத்தில் யாருமே காட்ட முடியாதுங்க. இன்னைக்கு என்ன, மக்களுடைய வரி பணத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் கண்ணாடி, ஏழை தாய் மகன் அவருடைய உடை, அவர் பயணிக்கக்கூடிய விமானம், அவர் வாழக்கூடிய வீடு யார் பணத்தில்? மக்களுடைய பணத்தில் இருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்குரிய செய்கிறாங்க, மக்களுக்கு அள்ளி அள்ளி தர்றாங்க.
இது போன்ற ஒரு ஏழையாக இல்லாவிட்டாலும் ஏழ்மை நிலையில் வாழ்ந்து சென்றவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய முன்மாதிரியான மாமனிதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே அந்த மாமனிதருடைய வாழ்க்கையை, எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது ஒவ்வொரு முஸ்லீம் கண்டிப்பாக படிக்கணும். உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை ஒருவன் படித்தானேயானால் வேறு யாரையும் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள மாட்டான். யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டான். என்ன அவ்வளோ பெரிய அழகான ரோல் மாடல். கொஞ்சம் படித்து பாருங்களேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை கொஞ்சம் படித்து பாருங்கள். படித்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்களை பின்பற்றியாக வேண்டும் ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. அவர்களைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரோல் மாடலாக, நமக்கு ரோல் மாடலாக, நம்முடைய குடும்பத்திற்கு ரோல் மாடலாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக, உலகத்தாருக்கு ரோல் மாடலாக கொண்டு வாங்க நிப்பாட்டுவோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உஸ்வாவாக, ரோல் மாடலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பதற்கான முயற்சி தயவு செய்து மேற்கொள்ளுங்க. அதை படிக்கலைன்னாக்கா கபரில் போய் பதில் சொல்லி ஆகணும். உன்னுடைய நபி யாருன்னு கேட்கும்போது நான் பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா? என்னுடைய நபி யார், எப்படிப்பட்டவர், எந்த பண்புள்ளவர், அவர் எப்படிப்பட்ட விஷயங்களை இப்படி எதிர்பார்க்கிறார் என்பதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு எவ்வளோ அழகான ஒரு ரஹ்மத்துல் அல்லாவே ரஹ்மத்துல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அகிலத்தற்கு அருட்கொடைங்கிறான். அந்த அருட்கொடையாக இருப்பப்பட்ட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நாம் தெரியாமல் இருந்தால் இதை விட கை சேதம் எதுவுமே கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை முஸ்லீம் அல்லாத மக்கள் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய எடுத்துக்காட்டை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ரசூலை பற்றி சொல்கிறாங்கன்னாக்கா நாம் பரம்பரை முஸ்லீம், அந்த ரசூலை பற்றி தெரியாமல் இருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய கேசதம். இந்த நிலை நீடிக்கக்கூடாது. தயவு செய்து இன்றைக்கே ஒரு சபதத்தை மேற்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பற்றி தெரிந்து கொண்டு அதை நான் உள்வாங்கி என்னுடைய வாழ்க்கையிலையும் அதை கடைபிடிப்பேன் என்ற மன உறுதியோடு ஒரு சபதத்தோடு நீங்கள் கலை செல்ல வேண்டும் என்று உடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்த ரசூலை நமக்கு ரஹ்மத்துல்லாஹ் அனுப்பினானோ, எந்த ரசூலை நமக்கு முதல் அனுப்பினானோ அந்த ரசூலுடைய வழியை பின்பற்றுவதற்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு பறிக்கக்கூடிய முயற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்லவர்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.